15ஆம் திகதி 8ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இன்று வெள்ளிக்கிழமை இந்த ஒரு காணொலியை உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். என்னத்துக்காக சொன்னாங்க, நிறைய மரண செய்திகளை கேள்விப்பட்டேன். இன்றைய நாள் தொடர்ச்சியாக மரண செய்திகளை கேள்விப்படுவோம் தான். ஆனால் அதிலையும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சில மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான லொஹான் ரத்வத்த இன்றைய தினம் தன்னுடைய 57வது வயதில் உயிரிழந்திருக்கின்றார். அவருக்கு நுரையீரல் பாதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மரணம் யாரைத்தான் விட்டு வைத்தது, சொல்லாமலே வரக்கூடியதுதான் இந்த மரணம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றக்கூடிய ஒரு வைத்திய நிபுணர் இன்றைய தினம் அவரும் உயிரிழந்திருக்கின்றார். அவர் கொழும்புக்கு அவருடைய ஒரு தனிப்பட்ட தேவைக்காக கொழும்புக்கு சென்ற இடத்துல அங்கே வச்சு மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. குழாய் வழி சத்திர சிகிச்சைகளின் இமயம் என்று அழைக்கப்படும் சத்திர சிகிச்சை நிபுணர் வி சுதர்சேன என்ற வைத்தியரே மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்த்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு இளைஞன் மோட்டார் சைக்கிளில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு நாய் குறுக்கால வந்த இடத்துல நாயில் மோதி அதே சம்பவ இடத்திலேயே நாயும் அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற இளைஞனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய உயிரிழப்புகள் எதனால் வருகிறதுன்னு சொன்னால், அதில் அதிகமாக பேசப்படுகின்ற ரெண்டு விஷயம், ஒன்று விபத்து, இன்னொன்று மாரடைப்பு. இது ரெண்டாலையும் இன்றைக்கு உலகளாவ ரீதியில் அதிகமான மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். மரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி மனுஷன் கேட்பான், ஏன் செத்தாரு, எப்படி செத்தாரு? அந்த கேள்விக்காக நிச்சயமாக ஒவ்வொரு மரணத்துக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு காரணங்களை இறைவன் அமைச்சிருக்கிறான். ஆகவே நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது சொற்ப காலம், லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்வார்கள். நிச்சயமாக நம்ம இருக்கின்ற நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம்னு வைங்களேன். அந்த பிரயாணம் போகிறதுக்கு முன்கூட்டியே நம்ம நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கொள்கிறோம். அப்போ நம்ம அறியாமலேயே நம்ம ஒவ்வொருத்தரும், இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியாமல் நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம். மரணம் என்ற பிரயாணம். இந்த மரணம் என்ற பிரயாணம் நம்ம யாருக்கும் தெரியாத நேரத்தில் எப்படி போகணும்னு தெரியலை. அப்போ அந்த பிரயாணத்துக்கும் நம்ம முன்கூட்டியே நிச்சயமாக ஒரு சில ஏற்பாடுகளை கட்டாயம் செஞ்சு வச்சு கொள்ளணும். அது என்ன ஏற்பாடுன்னு சொன்னாங்க, மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணாமல், துரோகம் நினைக்காமல், குழி பறிக்காமல், அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தாமல், நம்மளால் முடிஞ்சால் அவர்களை சந்தோஷப்படுத்திட்டு நம்ம ஒரு ஓரமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாலே அதுவே அதுக்குரிய ஏற்பாடு என்று என்னால் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த மெசேஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். இன்றைய காணொலி ஒரு சிறிய காணொலி. இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.